ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஹார்ட்ஃபுல் ஸ்டடி. வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி இதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்ட் 1 வீடியோ தான் இது ஒரு 3 பார்ட் வரைக்குமே பிரித்து உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப வேஸ்டான டாப்பிக்காக இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. ஸோ இதுக்குள்ள முன்னாடி கிளாஸில் ஜெண்டர்னால் என்ன, செக்ஸ்னால் என்னன்ற டிஃப்ரென்ஷியேஷனும் மீனிங் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஜெண்டரோட ரோல்ஸ் எல்லாம் என்ன சொசைட்டியில் அப்படின்றத பார்க்கலாம். Gender role are based on different expectations that individuals, group and society have of individuals based on their sex and based on each society's value and belief about gender. ஸோ ஜெண்டரோட ரோல்ஸ் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்தந்த சொசைட்டி அவங்கவுங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்துக்கிட்டே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பையனா இப்படி தான் இருக்கணும், பொண்ணு தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க மேலேயும் நீ பொண்ணு, நீ இது பண்ணால் போதும், வீட்டில் சமைச்சிட்டு இருந்தால் போதும், குழந்தைங்கள பார்த்துக்கிறது உன் வேலை, அவர் போய் சம்பாரிச்சிட்டு வர்றாருல, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, ஒரு இண்டிவிஜுவலாகவோ ஒரு குரூப் மேலேயோ சொசைட்டியில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த செக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறாங்க. ஸோ ஜெண்டர் அதை வச்சு தான் ஒவ்வொரு ஜெண்டருக்கும் இதுதான் ஒரு ரோல் அப்படின்றத அவங்க சொசைட்டியில் இதை டிட்டர்மைன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் தே கிவ் individual cues about what sort of behavior is to believed to be appropriate for what sex. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சரி அந்த என்விரான்மெண்ட், அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் ஒவ்வொரு ஜென்டருக்கு ரோல்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வளர்கிற ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுவே வில்லேஜில் வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸில் ஃப்ரீடம் இருக்காது, ஒரு படிக்க போகிறதுக்கான ஃப்ரீடம் இருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, அவங்கவுங்க வளர என்விரான்மெண்ட்டை பொறுத்தது, அந்த இண்டிவிஜுவலுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷனை பொறுத்து தான் இதெல்லாம் சரி, இந்த பெண் குழந்தை இப்படி படிக்க போகிறது சரி, அவங்க வேலைக்கு போகிறது சரி அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறதும் எதை பொறுத்து அப்படின்னா, அந்தந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து அப்படின்றத சொல்கிறாங்க. அப்ராப்ரியேட் ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் டிஃபைன் அக்கார்டிங் டு த சொசைட்டிஸ் பிலீஃப் அபவுட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி செக்ஸ். ஸோ இது முழுக்க சொசைட்டியோட நம்பிக்கையும் சொசைட்டியோட பிலீஃப்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் ஆஃப் ஜெண்டர் ரோல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெண்டர் ரோல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செக்ஸ் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றனால, ஸோ ஜெண்டர் ரோல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செக்ஸ் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சோஷியல் ரோல் என்காம்பஸிங் அ ரேஞ்ச் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் தட் ஆர் ஜெனரலி கன்சிடர்ட் அக்செப்டபிள், அப்ராப்ரியேட் ஆர் டிசைரபிள் ஃபார் பீப்புள் பேஸ்ட் ஆன் தேர் ஆக்சுவல் அண்ட் ப்ரிசைவ்டு செக்ஸஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, சொசைட்டி இந்த செக்ஸில் இருக்கிறவங்க, இந்த செக்ஸில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இது அவங்க பண்ணுறது ஒத்துக்க முடியும், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்றது யார் முடிவு பண்ணுறது? சொசைட்டி முடிவு பண்ணி இந்த ரோல்லாம் உங்களோடது, பெண்கள் செய்ய வேண்டியது, இந்த ரோல்லாம் பசங்க செய்ய வேண்டியது அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஜெண்டர் ரோல். ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் யூஸ்வலி சென்டர்ட் ஆன் கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஃபெமினிட்டி அண்ட் மாஸ்குலினிட்டி, ஆல்தோ தேர் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். ஸோ ஜெண்டர் ரோல் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெமினிட்டி அண்ட் மாஸ்குலினிட்டி அப்படின்றது அதே தான். ஒரு பொம்பளை பிள்ளை நீ அடக்கொடுக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மெதுவாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். அவன் பையன், அவன் அப்படி தான், அவனுக்கும் வரதான் செய்யும், அவன் நல்ல போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ஒரு வேரியேஷனும் செக்ஸஸ் வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பெசிஃபிக் regarding these gender exceptions may vary substantially among cultures, while other characteristics may be common throughout a range of culture. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் இடையில மாறும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சிட்டிக்குள்ளே வளர்கிற பொண்ணுன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், இதுவே வில்லேஜில் இருக்க பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு சில கல்ச்சர்ஸில் அதை ஏற்றுக்கிறாங்க, பட் ஒரு சில கல்ச்சர்ஸில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதில் ஒரு சில விஷயங்களில் வேரியேஷன் இருக்கும், பட் மோஸ்ட்டாக பார்த்துட்டோன்னா காமனான விஷயம்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ சொசைட்டி முடிவு பண்ணுற விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி மீன்ஸ் ஹவு we are expected to act, speak, dress, groom and conduct ourselves based upon
அவர் அசைன் செக்ஸ். ஸோ ஜென்ரல் ரூல் சொசைட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ இப்படி தான் பேசணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், உன்னை வந்து நீ இப்படி தான் க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லையா. செக்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பேசணும், இவங்கக்கிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க செக்ஸை வச்சு சொசைட்டி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ் அண்ட் உமன் ஜெனரலி எக்ஸ்பெக்டட் டு ட்ரெஸ் typically feminine ways and to be polite, accommodating and nurturing. அதாவது ஒரு பெண்ணா இப்படி தான் இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும், எல்லாரையும் அனுசரித்து போகணும், குழந்தை வளர்க்குறது, இந்த மாதிரி அரவணைப்பாக வளர்க்குறது, இதெல்லாமே யாரோடது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணோடது அப்படின்றத சொல்கிறாங்க. men are generally expect to be strong, aggressive and bold. ஸோ இதுவே பசங்களை தான் அவன் ரொம்ப போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா. அவன் ஆம்பளை பையன் அவன் கோவப்பட தான் செய்வான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து யார் முடிவு பண்ணுறது, சொசைட்டி தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சொசைட்டியோட முடிவை வச்சு தான் வந்து ஜெண்டருக்கான ரோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. This is generally a set of rules, activity and expectations and behaviors assigned to females and male by society. ஸோ இது வந்து சொசைட்டி தான் வந்து இதை அசைன் பண்ணி கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம கல்ச்சரில் பேசிக்காக 2 ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ஒன்று இருக்குது. அதில் வந்து மேஸ்குலின் ஒன்று, இன்னொன்று வந்து ஃபெமினின் அப்படின்றது. அது என்னது, பையன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற குணாதிசயங்களை சொல்கிறது தான் வந்து மேஸ்குலின், அண்ட் ஃபெமினின்றது வந்து பெண்களுக்கான குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி 2 விதமாக ஜெண்டர் ரோல்ஸை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல். World Health Organization describes gender role as socially constructed roles, behaviors and activities and attributes that a given society considered appropriate for men and women. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்றது வந்து சொசைட்டி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த சொசைட்டி தான் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கான ரோல்ஸை வந்து கொடுக்குது. அவங்களோட பிஹேவியர்ஸ் இப்படி தான் இருக்கணும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து சொசைட்டி தான் வந்து முடிவு பண்ணி கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பிளாக் இன் 1973 ஸ்டேட்டட் ஜெண்டர் ரோல் இஸ் எ கன்ஸ்டலேஷன் ஆஃப் குவாலிட்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குணாதிசயங்கள் இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குணாதிசயங்கள் அதான் சொல்கிறாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டு கேரக்டரைஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இன் ஹிஸ் ஆர் ஹர் கல்ச்சர். ஸோ ஒருத்தவங்களோட கல்ச்சரை வச்சு தான் அவங்களோட கல்ச்சரும் வந்து இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அவங்களோட குணாதிசயம் இப்படி தான் இருக்கணும், பையனோட குணாதிசயம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. தீஸ் குவாலிட்டிஸ் இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸ், ரோல் ரிலேஷன், சோஷியல் பொசிஷன், பர்சனாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அ ஹோஸ்ட் ஆஃப் எபிலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஸோ அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு கல்ச்சரல் வைஸு அவங்களோட பிஹேவியர்ஸ் இப்படி இருக்கணும், அவங்க வந்து படித்து ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட பையன் அந்த பெரிய பொசிஷனில் இருக்கணும்ப்பா, பொம்பளை பிள்ளைக்கு என்ன, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கல்ச்சரும் சொசைட்டியும் வந்து முடிவு பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ். ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் லேர்ன்டு பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போது ஒரு ஜெனரேஷன் வைஸ் இது வந்து அப்படியே லேர்ன்டு பிஹேவியராக தான் வந்துட்டுருக்கு. ஒரு 1990s பார்த்துட்டோன்னா, பொண்ணா வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சமைக்கிறது உன் வேலை, சம்பாதிக்கிறது பையன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தாத்தா பண்ண விஷயத்தையே அடுத்த ஜெனரேஷனில் அவங்க பையன் பண்ணுவாங்க, அப்பா பண்ணுவாங்க. திருப்பி அதே மாதிரி எங்கள் அக்கா தங்கச்சிலாம் இப்படி தான் இருந்தாங்க, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அடுத்த ஜென்ரேஷனில் வர பிள்ளைங்களும் வந்து ஒன்றுக்கு ஒன்று அவங்களோட ஃபஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறாங்களே அந்த பிஹேவியரை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜெண்டருக்கான ரோல் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தீஸ் ரோல்ஸ் வேரி இன் த சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அக்ராஸ் கல்ச்சர். ஸோ கல்ச்சரை ஏற்ற மாதிரியும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொருத்தவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து இந்த ரோல்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ் டிஃபர் வைட்லி ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர். இது போக கல்ச்சருக்கு ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஒருத்தவங்களோட வேல்யூஸ் வந்து மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜெண்டர் ரோல்ஸ் ஹாவ் அ சர்டன் யூனிவர்சாலிட்டி பட் ஆர் லார்ஜ்லி கல்ச்சரலி டிட்டர்மைன். ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கும், பட் ஒரு சில விஷயங்கள் வந்து கல்ச்சர் வைஸ் வந்து மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஏஜ், கிளாஸ், ரேஸ், ethnicity, religion and ideologies in addition to geographical, economic and political environment. ஸோ ஜெண்டர் ரோலில் வந்து எதெல்லாம் வந்து பெரிய இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்களோட வயசு, அவங்க எந்த அதாவது எந்த கேஸ்டில் இருக்காங்க, அவங்க என்ன கலரில் இருக்காங்க, அவங்களோட ரிலீஜியன் என்ன, அவங்களோட ஐடியாலஜி என்ன, அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நான் வந்து முடிவு பண்ணுது. இப்போ பொண்ணுங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு இப்போது
ஒரு ஹை ரேஞ்ச் ஸ்கூல்ஸில் படிக்க முடியுதா கிடையாது. ஸோ அதுவும் வந்து மாறுபடுது, அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ரோல்ஸ் மே பி காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் கான்ஃப்ளிக்டிங். ஸோ ஒரு சில டயத்தில் வந்து ஒரு சில ரோல்ஸ் வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து ஒரு முரண்பாடான விஷயங்களையும் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் ஜெண்டர் ரோல்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ எதெல்லாம் வச்சு ஒரு ஜெண்டருக்கான ரோல்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனாலிட்டி. ஃபஸ்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா உமன் ஆர் ஆஃப்டன் எக்ஸ்பெக்டட் டு பி ஸோ பர்சனாலிட்டி வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா women are expected to be accommodating and emotional while men expected to be self-confident and aggressive. ஸோ ஒரு பர்சனாலிட்டி எப்படி சொல்கிறாங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் இவங்க வந்து எல்லாரையும் அனுசரித்து அரவணைப்பாக இருக்கணும், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பையனாக இருந்தால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், கோவம்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க, ஒரு பர்சனாலிட்டி வைஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க. அண்ட் டொமஸ்டிக் பிஹேவியர் வைஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா some people expect the women will take care of the children, cook and clean the home, while men take care of finance, work on the car and to do home repairs. ஸோ வீட்டில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, நீ தான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், சமைக்கணும், வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளை செய்ய வேண்டியது. பையனா அவன் வேலைக்கு போவான், அவன் ஃபினான்ஸை பார்த்துப்பான், வீட்டில் ஏதோ ரிப்பேர் ஆகுது, ஒரு ஃபேன் ரிப்பேர், எலக்ட்ரிக் ஒர்க், அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ வீட்லேயுமே வந்து பிஹேவியர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரோல்ஸ் அசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்குபேஷனில் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சம் பீப்புள் ஆர் குவிக் டு அசியூம் தட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சரு நர்ஸ் இந்த வேலைக்கெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளை போகலாம், ஆனால் பையன் அப்படின்னா பைலட்டு, டாக்டர், இந்த மாதிரியான பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் வந்து பையனாக போகணும், ஒரு டீச்சர் வேலை, ஒரு நர்ஸ் வேலைனா தான் பொண்ணு போகணும் அப்படின்றத ஆக்குபேஷன்லேயும் வந்து வேறுபாடுகளை கொடுக்குறாங்க. அண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்கன்னா பொம்பளை பிள்ளைனா எப்பயுமே வந்து தின்னாக கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா அப்படி கொடி போல் இருக்குது பொண்ணு, அதாவது நல்ல லீனாக அழகாக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மென்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து யார் முடிவு பண்ணுறதுனா சொசைட்டி தான் முடிவு பண்ணுது. ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், அவங்களோட வீட்டில் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க என்ன வேலை பார்க்கணும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் என்ன இருக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து சொசைட்டி வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. men and women are expected to dress and groom in ways that are stereotypical to their gender. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பசங்களாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது கூட சொசைட்டி தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. men wearing pants and shorts அண்ட் ஷார்ட் ஹேர் ஸ்டைல்ஸ், உமன் வியரிங் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மேக்கப். ஸோ பொண்ணுன்னா மேக்கப் பண்ண தான் செய்வாங்க, அவங்க ட்ரெஸ் இப்படி தான் போடணும், பையனா பேண்ட்டு தான் போடுவாங்க, அவங்களாம் ஷார்ட்டாக ஹேர் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொசைட்டி முடிவு பண்ணி வச்சுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. ஸோ சொசைட்டியில் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் நார்ம்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட்டட் பை சொசைட்டி. ஸோ அதான் சொன்னோம், ஜெண்டர் ரோல்ஸுன்றது வந்து ஒரு சொசைட்டி க்ரியேட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே தான் வந்து முடிவாயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இன் இந்தியன் கல்ச்சர் masculine role have traditionally been associated with strength, aggression and dominance, while feminine roles have traditionally been associated with பாசிட்டிவிட்டி, நர்ச்சரிங் அண்ட் சபார்டினேஷன். என்ன சொல்கிறாங்க, நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் பையனா வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஒரு ஹெட்டான பொசிஷனில் ஒரு டாமினேட் பண்ணுற பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஒரு பொண்ணாக இருந்தால், அதாவது பாசிட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா செயலற்ற தன்மைன்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட வீட்டில் நாங்கள் ஆம்பளைங்க எடுத்துப்போம், நீங்கள் என்ன உள்ளே வரீங்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறது தான் வந்து பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் நர்ச்சரிங் அண்ட் சப்பார்டினேஷன் அப்படின்னா முடிவை அவங்க எடுத்துருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா முடிவு எல்லாத்தையுமே அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்கிட்டயோ இல்லை ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்கிட்டயோ ஒரு கன்சிடர் பண்ணாமல் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நடங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் ஏஜென்சிஸ் ஹாவ் எ ஜெண்டர் ரோல்ஸ்: ஃபேமிலி, கேஸ்ட்டு, கிளாஸு, ரிலீஜியன், கல்ச்சர், மீடியா, அப்புறம் அதே மாதிரி கல்ச்சர் வைஸாக இருக்கட்டும், லா அண்ட் ஸ்டேட், ஃபிலிம், அட்வர்டைஸ்மெண்ட், சாங், இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொசைட்டியில் வந்துட்டு ஜெண்டர் ரோல் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும்போது இந்த டயக்ராமும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சேமாக போடணுன்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இந்த மைண்ட் மேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சொன்னாங்க இல்லையா, இதோட ஜெண்டர் ரோல்ஸ் வந்து யாரெல்லாம் முடிவு பண்ணுறா, ஃபேமிலி, அவங்களோட பிறக்கிற ஜாதி, அவங்களோட கிளாஸ் என்ன, அவங்களோட மதம் என்ன, அவங்க கல்ச்சர் என்ன, மீடியா, இது எல்லாமே வந்து எப்படியெல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றதையும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம்.
family is the natural and fundamental group unit of society and is entitled to protection by society and the state. ஸோ ஃபேமிலி அப்படின்றது என்னென்னா ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஸோ ஃபண்டமெண்டலாக குரூப்பாக ஒவ்வொரு குடும்பமாக குரூப்பாக ஒரு யூனிட்டாக சொசைட்டியில் வாழ்கிறது தான் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் என்டைட்டில் டு ப்ரொடெக்ஷன் பை சொசைட்டி அண்ட் ஸ்டேட். ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட்டும் சரி சொசைட்டியும் சரி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 16 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் டிஃபைன்டு பை சோஷியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ் ஆஃப் எனி சொசைட்டி. ஸோ இதே தான், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இதே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சோஷியல் வைஸும் கல்ச்சுரல் வைஸும் தான் வந்து சொசைட்டி வந்து ஜெண்டர் ரோல்ஸை வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டிஸ் த ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஜெண்டர் ரோல்ஸ் and it is pre-designed gender roles that help members of a family to run the family with bond responsibility. ஸோ இது எப்படின்னா ஆல்ரெடி ஃபேமிலிலாம் வந்து முடிவு பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. நீ வந்து கல்யாணம் ஆச்சா, அந்த பொம்பளை பிள்ளையா, நீ வந்து சமைக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் இப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கான நீ வேலையெல்லாம் பார்க்கணும், பையனாக சம்பாதிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் ரோல் அப்படின்றத டிசைன் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து ஃபேமிலி வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பிரித்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனி டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஜெண்டர் ரோல் ஆஸ்பெக்ட் மே அஃபெக்ட் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஈஸி கோயிங் ஆஃப் எனி ஃபேமிலி. ஸோ இதில் யாராவது ஒருத்தவங்க வந்து நான் பொண்ணுன்னா என்ன, நான் படிக்க தான் போவேன், நான் வேலைக்கு தான் போவேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்க ஃபேமிலியில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துடுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் டுடே த மாடர்ன் லைஃப் ஹேஸ் very much changed the family structure and the gender roles have been diverting from the traditional responsibility and path of performance. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெண்டர் ரோல்ஸுமே வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது. ட்ரெடிஷ்னலாக இருக்கிற வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, பசங்களும் நிறைய பேர் வந்து வீட்டு வேலையில் ஒய்ஃப்க்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் த கேப் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி melted down, creating an all equal society and more equalized families. ஸோ இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்து வந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. டுடே தேர் ஆர் நோ monarchs in the families and no about to obey members in the family. ஸோ இன்றைக்கி வந்துட்டு யாரையும் வந்து அடிமைப்படுத்திட முடியாது. அண்ட் எல்லாருமே ஒருத்தவங்க சொல்கிறது கேட்டு ஒபே பண்ணி போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு ஈக்குவாலிட்டி வந்து ஃபேமிலியில் வந்து வந்துருச்சு மாடர்ன் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. all living together, taking decisions together, expressing opinions openly, criticizing and encouraging mutually and yet being independent and responsible. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு முடிவெடுக்கிறோமா, வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து முடிவெடுக்கிறது. அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்ல முடியுது. எல்லாம் வந்து ஒரு ஈக்குவலாக வாழ்கிறாங்க இல்லையா, ஒரு இண்டிபெண்ட்டாக ரெஸ்பான்சிபிளாக வாழ்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டி டிஃபைன் ஜெண்டர் ரோல்ஸ் மே கிராஷ் வித் தி modern roles of the family members and many family experience the dilemma of crashing gender roles. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் அந்த பழைய ட்ரெடிஷன்லாம் வந்து மாறிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில ஃபேமிலியில் இந்த மாதிரி மாறுதல்னால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விட்டல், அதாவது இப்போது எப்படின்னா ஒரு நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு பேரண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமா அப்படின்னு அவங்களால எங்கிட்டும் போக முடியல, அவங்களோட ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இதனாலே என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு சங்கட்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேமிலியில் வந்து அதாவது ஏர்லி கேர்ள்ஸ் அண்ட் ஏர்லி பாய்ஸ் சின்ன வயசில் கம்மியான வயசில் இருக்கும்போது குழந்தைங்களா இருக்கும்போது பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்னெல்லாம் வேரியேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டோன்னா லேர்னிங் குட் பிஹேவியர்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் ஃப்ரம் அது. ஸோ ஒரு பெண் குழந்தையா அவங்க அம்மா கிட்டே இருந்து மரியாதையான விஷயங்களையும் நல்ல மேனஸையும் வந்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. பசங்களாக இருந்தால் அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லா வேலையிலையும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பொம்பளை பிள்ளையாக இருந்தால் சிம்ப்ளி ஹெல்ப்ஸ் டு த ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க அம்மா வந்து ஃபேமிலியை ரன் பண்ணும்போது எப்படிலாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கற்றுக்கிறது. அண்ட் பாய்ஸாக இருந்தால் டிசைர் டு சீக் அ நியூ ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கணும், நிறைய ஸ்கில்ஸாக சரி எஜுகேஷனையும் சரி நிறைய விஷயம் வந்து புதுசாக கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து டெவலப் இன்ட்ரெஸ்ட் அபவுட் எஜுகேஷன் அண்ட் கேம்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு எஜுகேஷனும் சரி கேம்ஸ்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க.
பசங்களாக இருந்தால் பிஹேவிங் பெஸ்ட் இன் கரேஜ் எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ பசங்கன்னா ரொம்ப கரேஜாக இருக்கணும், நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ வெளியே வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் சேர்த்து படிக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பசங்களுக்கு கிடைக்கும். அது போக பொண்ணுங்களுக்குன்னு பார்த்துட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸும் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க கூட மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நீ பொம்பளை பிள்ளைனால அமைதியாக இருக்கணும், உனக்கு வந்து வெக்கம் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்றத ஒரு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கான விஷயங்கள். இதுவே அடல்ட்ஸ் அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு டீனேஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வந்து மச் கான்ட்ரிபியூஷன் இன் ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னா அதில் பெருசாக வந்து குழந்தைங்க வந்து தலையிட முடியாது. இதுவே அடல்ட்ஸ் அண்ட் ஸ்டேஜாக இருந்ததுன்னா அந்த டயத்தில் வந்து அம்மாக்கு ஈக்குவலாக வந்து ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ளீனிங் அண்ட் டெக்கரேட்டிங் த ஹோம். ஸோ வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, ஒதுங்க வைக்கிறது, எடுத்து வைக்கிறது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பொண்ணுங்களோட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயின்டைனிங் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ வீட்டில் யாருக்காவது முடியல செய்யலைன்னா கூட அவங்கள பார்த்துக்கிறதுமே யாரோட வேலை அப்படின்னா அந்த அடல்ட்ஸ் அண்ட் கேர்ளோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒபேயிங் த பேரண்ட்ஸ் அண்ட் பிளானிங் டு கோ டு ஒர்க், மேரேஜ் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ பொதுவாகவே வந்து பேரண்ட்ஸை ஒபே பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுறது, படிக்கிறது, வேலைக்கு போகிறது எல்லாத்தையும் வந்து ஒரு பேரண்ட்ஸை கேட்டு நடந்துக்கிறது. அண்ட் கேர்ள்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஸ்பெண்டிங் த டைம் இன் குக்கிங், வாஷிங் அண்ட் க்ளீனிங் த ஹோம் ஒன்லி. மோஸ்ட்டாக அவங்க வந்து வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கே வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பீவேர் ஃப்ரம் ஸ்ட்ராங் பர்சன்ஸ். அதே மாதிரி வெளியே இருக்கிற மற்ற ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ், அதாவது ஸ்ட்ராங்கான பர்சனாக ஒரு புதுசான இப்போ குடும்பத்து ஆளுங்களை தவிர்த்து மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் கெட்டிங் மதர்ஹுட், ப்ரொடெக்டிங் த சைல்டு அண்ட் எக்கனாமிக்லி லிவிங். ஸோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வந்து குழந்தைய பெற்று குழந்தைய பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப் போயிடும். அண்ட் ஈகோ டு இன்வால்வ் இன் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஆர்ட். ஸோ அது போக வீட்டில் இருந்தேன்னா ஒரு சில விஷயம் இந்த பெயிண்டிங் பண்ணுறது, ஒரு ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து கேர்ள்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் டெவலப்பிங் த பிலீஃப்ஸ் அண்ட் ரிலீஜன், ஃபெய்த் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதே மாதிரி வீட்டில் இந்த பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேர்ள்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பாய்ஸ்னால் எப்படின்னா கரேஜாக இருப்பாங்க, ஒரு லீடர்ஷிப்பாக வந்து ஒரு தலைமை தாங்கி வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது, வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கறது, அண்ட் பெரிய ஹையர் ஸ்டடீஸ்லாம் வந்து படிக்கிறது, வெளியே காலேஜில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறது, அண்ட் குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஏற்றுக்கிறது, அண்ட் அதாவது ப்ராப்ளம் ஃபேமிலியில் அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பசங்க தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி எப்படின்னா ஜெண்டர் ரோல்ஸ் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் டீச் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னா அதில் நான் என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஃபர்தராக அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.